அடக்கிட்டு பாத்தியா? என்னை ஆடு அசைக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கைத்துல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது பாரு. அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கணுமா? யோ யோ, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா யோ, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயே கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாமி வண்டியா தூடியா. தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல. எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன நடக்காதியா? சொல்லல. போகும்போது தடுக்காத. இது அங்க போய் போறது தானே. சொல்லல. எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு. 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவு தானே. 500 ரூபாய தரேன். இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி? கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடி வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி வீட்டு கிளவி போயிடுச்சா? சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே. சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 10 கொடுங்க சாமி. போடுங்க சாமி. வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி. ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி 15 ரூபாய் ஏறாமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியனும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். வழி விடுங்க. ஓரமா வாங்க. வாங்க சாமி, ஓரமா வாங்க. தூக்கிட்டாங்க, தூக்குங்க. கொண்டாங்க சாமி. தூக்கிட்டாங்க. கொண்டாங்க சாமி, கொண்டாங்க. அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் வாங்குறானுங்கடா. போடுங்க. அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி. சாமி, அரிசி போடுறவங்கள போடுங்க. போடுப்பா, போடு. போடுங்க சாமி. என்ன 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது? நீ எல்லாம் இருக்கே சாவுக்கு வந்த. இந்தா, இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு. இவெல்லாம் சாவு வீட்டுல சோறதிங்க வந்தவன். நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க, உங்களே வச்சு எரிச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? காசு போடுறவங்கள போடுங்க சாமி, போடுங்க. என்ன எல்லாரும் போட்டாச்சா? அவ்வளவுதானா? இது புறா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசை கை நிறைய பாக்குறேன். பங்கஜம், ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. எதிர்த்தாப்புல யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நரகுடம் தான் வருது. நல்ல சவுனம். வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி. கும்பரசாமி ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறத. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட.
வாடி நாளைக்கு போய்க்கலாம். என்னடா கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் முன்னே அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேம்ப் கடை, எனக்கு கட்டிங் கடை. போர்ட பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போர்ட பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படி வசதி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போய்தானடா. இந்தா வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். நோ, கடன் அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லனா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கராக்கி உட்கார்ந்துருக்கு. அப்படியா? யா. வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்துதாடா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாலி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்செடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்யறீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க. சாமி, உங்களை நம்பித்தான சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன என்னடா, உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவைக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலம் ஆயிட்டோமா? நாட்டாம உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடிவு வெட்டிக்கிறேன். அவளுக்கு போட்டியா உருவாக்க வேண்டாமா? சாமி, இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி, நாங்க 2 நாளா ஊர்ல இல்லீங்க சாமி. கல்யாணத்துக்காக வெளியூர் போட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாடா நீ. பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். நாட்டாம நம்மளை விட வேகமா போனீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீங்களே. அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க. இதுவும் பாயிண்ட். இந்த பாரு கத்தாயி, உங்க அப்பா மனசு மாதிரி நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். அடச்சி. கத்தாயி கத்தாயி, எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல வைக்க இடம் கொடுத்தா உரல வைக்க இடம் கேப்பிய. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்னை 2ஆ வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாயி வா. தவறே, யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி ஐயோ. கத்தாயி 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 கத்தாயி, கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் கத்தாயி. கத்தாயி, ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன் கத்தாயி. ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலைன்னா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். என்னது, ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா. அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல, எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஏய்யா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசல. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கே காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பியை மறந்துரு. வா தம்பி போலாம். அவனை எது கூப்பிட இப்படி வா. மாப்பிள, ராசாத்தி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா கட்டாயி. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வா தம்பி போலாம். கட்டாயி கட்டாயி கட்டாயி